இந்தி கூட்டணியில் ஆம் ஆத்மி கட்சி வரலை, திரிணாமுல் காங்கிரஸ் வரப்போகிறது. அதில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக கலந்து கொள்ளக்கூடியவர்கள் தேர்தலை பற்றி பேசுவார்கள். ஆதார் அட்டை மற்றும் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், பீகார் தேர்தலில் வாக்காளர்களை, அயல் நாட்டுக்காரர்களை, நேபாள், பங்களாதேஷ், மயன்மார் போன்ற வாக்காளர்கள் பெங்காலிலும், வெஸ்ட் பெங்காலிலும், பீகாரிலும் அதிகமாக இருப்பதனால் அவர்களை களை எடுக்க வேண்டும் என்று எலெக்ஷன் கமிஷன் ஆரம்பித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை எதிர்க்கிறார்கள். போதாத இரண்டு ஜட்ஜு நீதிபதிகள், ஒருத்தர் ஹைகோர்ட், இன்னொருத்தர் ஹைகோர்ட், ரெண்டு பேரும் வருமா. ஒருத்தர் களவாக பிடிபட்டால் பணத்தை வைத்துக் கொண்டு, மற்றொரு பேசினார் விஸ்வ இந்து பரிஷத்தை ஆதரித்து. அந்த ரெண்டு பேர் மேலேயும் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் எல்லாம் போட்டாங்க, எல்லாம் நடந்தது. அவங்க மேல இம்பீச் பண்ணோன்னு பண்றாங்க. அதை பழிவாங்க முயற்சி இருப்பதாக செய்கிறார்கள். இருப்பினும் இந்த இரண்டும் இந்தி கூட்டணி கூட்டத்தில் விவாதிக்கப்படும். பெஹல்காம் விஷயம், ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் மீண்டும் இது மாதிரி ஒரு ஒரு தவறாக பேசுவதை குறித்து கண்டிப்பாக அதையும் விசாரிப்பார்கள், விவாதிப்பார்கள். நாடாளுமன்ற கூட்டத்தில் எப்படி பரபரப்பாக இருக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி ஒரு வழி அமைப்பு காண்பிப்பார் அந்த இந்தி கூட்டணி கூட்டத்தில். அதில் ஒன்றாக இருப்பார்களா, தனியா போயிடுவாங்களா தெரியாதுங்க. சரத்பவாருடைய நிலைமை என்னன்னு தெரியல. உத்தவ் தாக்கரே நேற்று தேவேந்திர பட்னவிஸை, முதலமைச்சரை சந்தித்து இன்று டெல்லி போகிறார். இதுல ஹேமந்த் சோரன் நரேந்திர மோடி சந்தித்தார். இது குழப்பம். அதாவது எல்லாத்த விட கேரளா வயல்நாடில் ராகுல் காந்தி இருந்த பொழுது காங்கிரஸ் ஆதரவாக அந்த சமீபத்தில் நடந்த அசம்பிளி தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதன் பின்னணியில் சிபிஎம் திட்டிருக்காங்க. இப்ப சிபிஎம் ராகுல் காந்தி ஒன்னா உட்கார போறாங்க. அது என்ன நிலைப்பாடு தெரியல. இது இந்திய அலையன்ஸ் என்பது செத்து போச்சுங்க, மறைந்து விட்டது, மரணம் அடைந்து விட்டது. இருந்திலும் அதற்கு நாடாளுமன்ற செஷனா உயிர் வரும், அப்புறம் செத்து விடும். இந்த காளான்கள் மாதிரி வருங்க, அதோட சரி.